மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை பற்றின நிறைய விஷயங்கள் இப்போ வெளியாயிட்டிருக்கு. அந்த வகையில் அவருடைய மனைவியை ஏன் பிரிஞ்சாரு அப்படின்றதுக்கான விளக்கமாக அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ப்ரொடியூசர்ஸ் அண்டு டைரக்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்ததை தொடர்ந்து இப்போ அவருடைய மருமகளுக்கு நிறைய கொடுமைகள் அந்த குடும்பம் இழைச்சிருக்காங்க. குறிப்பாக பாரதி ராஜா சார் அவருடைய மருமகளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு, இப்படிலாம் கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. அதுக்கான காரணங்கள் என்ன, அப்படி என்ன அவர் நம்ப வச்சாரு, குறிப்பாக அவருடைய இறுதிச் சடங்கில் தன்னுடைய மருமகளுக்கே உரிய மரியாதை கிடைக்கல. அவருடைய மகள் ஜனனி மருமகளை விரட்டி அடிக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. இதை சமாதானப்படுத்துகிற வகையில் ராதிகா அவர்களும் இன்டர்ஃபியர் ஆனாங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன நடந்தது இப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கூட இருந்த க்ளோஸ் சர்க்கிளில் இருந்தவங்க இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு தொகுப்பாக தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பாரதி ராஜா அவர்கள் ஒரு மென்மையானவர், இலகிய மனம் கொண்டவர். அவருக்கு அவருடைய ஒர்க்கு ஃபஸ்ட்டு அப்படின்னாலுமே அந்த ஒர்க்கு எல்லாத்துக்குமே அவர் பணம் வாங்காமல் வேலை பார்த்ததே கிடையாது. அந்த பணத்தை தன்னுடைய மகள் அண்டு மகன் இந்த 2 பேர்லேயும் சொத்துக்களாக மாற்றணும். குறிப்பாக மகளுக்கு சொத்து சேர்க்கணும், அவருடைய ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கணும், பிற்காலத்தில் அவளுக்கு எதுவுமே செய்யாமல் நம்ம போயிட்டோன்னு பேர் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாராம். அதனாலேயே அவருடைய பொண்ணுடைய பேர்லேயே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் அவர்களுடைய பேர்லேயே மனோஜ் கிரியேஷன்ட்டு ஆரம்பத்தில் அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ரன் பண்ணதாகவும் நாளடைவில் அது அப்படியே மகளுக்கு சேரணுன்றதுக்காக மகள் பேரில் மாற்றினதாக கூட சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா கணக்கிட முடியாத அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காராம். அதே சொத்தால் தான் இப்போது இந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ளே கொலாபரேஷனே நடந்திருக்கு. ஸோ மண்ணுக்கு சண்டை போடாதவங்க யாருமே இருக்க முடியாது, மனுஷங்களாக பிறந்திருந்தா. ஸோ அதே தான் இவங்களுக்கும். இவங்க பணக்காரங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த பணக்காரர்களுக்குள்ளேயே இந்த மண்ணுக்காக பிரிவினைகள் இருக்க தான் செய்யுது. அந்த வகையில் இவருடைய சொத்துக்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, சேத்துப்பட்டு வீடு, நீலாங்கரையில் ஒரு பங்களா, அது பக்கத்துலேயே 9 கிரவுண்டு, டி நகரில் ஒரு வீடு, வலசர்வாக்கம் நாயுடு ஹால் பில்டிங், தேனாம்பேட்டையில் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலில் 2 ஃப்ளோர், தேனி வத்தலகுண்டு இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா காட் ரோடு அப்படின்ற பகுதியில் பண்ணை வீடு, அதை சுற்றி தோட்டம், அதில் பல ஏக்கர் தோட்டம். அதில் தான் என்னுடைய உடலை தகனம் பண்ணணும், என்னுடைய இறுதிச் சடங்குலாம் அங்கே தான் நடக்கணும்ன்ட்டு பாரதி ராஜா சார் பல பேர்கிட்ட சொன்னதுனால தான் இப்போ அவருடைய இறுதிச் சடங்கு அங்கே பண்ணியிருக்காங்க. இல்லைனா சென்னையிலேயே முடிச்சிருப்பாங்க. இதுதான் அவருடைய கடைசி ஆசையாகவும் இருந்துதான். ஸோ அவருடைய இறுதி சடங்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். குறிப்பாக அந்த இறுதிச் சடங்குல மருமகளை தன்னுடைய மகள் ரொம்பவே ஜனனி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திலாம் அனுப்பிச்சுருந்தாங்க, ஓட விட்டுருந்தாங்க. அதனால் ராதிகா அவர்களும் உள்ளே பூந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இப்போ இங்கே என்ன நடக்குது நீங்கள் பார்த்துன்னு தானே இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு கெஞ்சினாங்க, கையெடுத்து கும்பிட்டாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்க முடியுது. என்ன நடந்ததுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது, கூட்டத்தில் அப்படியே பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஒவ்வொரு சேனல்ஸும் அதை எடுத்து என்ன நடந்தது அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவர் கூட க்ளோஸ் சர்க்கிளில் இருந்தவங்க இப்போ என்ன நடந்தது அப்படின்றத ஒரு விரிவாக்கமாகவே கொடுத்துருக்காங்க. பாரதி ராஜா அவர்களுக்கு 1984 ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததாம். அதுக்கப்புறம் நிறைய கண்டினியூஸாக மாத்திரைலாம் கூட எடுத்து இருந்திருக்காரு. தன்னுடைய மகன் இறந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய மகனே போயிட்டான், எனக்கு எதுக்கு இந்த உயிர் அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரைலாம் கூட போடாமலாம் இருந்ததாகவும், அதனால தான் அவருக்கு ரொம்ப உடம்பு வீக் ஆனதுனால தான் சடனாக தூக்கத்திலே இறந்ததாக கூட சொல்லப்படுது. ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. அவர் இன்னும் மன அழுத்தத்துக்கு போனதுக்கு இன்னொரு காரணம் தன்னுடைய மகனோட இறப்புக்கு அவரே காரணமாயிட்டுன்ட்டு ஒரு இடத்துல அவர் சொல்லி ரொம்பவே இமோஷ்னல் ஆனாராம். அது எதனால் அப்படின்னா அதே சொத்து பிரச்சனை தாங்க. அப்பா மகன் 2 பேரும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பேசினதே கிடையாதாம். கடைசி நாட்கள் வரைக்கும் கூட இப்போது இன்றைக்கி ஈவினிங் சொத்து பிரிக்க போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி மதியானமே தன்னுடைய மகன் இறப்பு செய்தி பாரதி ராஜா அவர்களுக்கு காதில் வருது. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அவருக்கு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா தன்னுடைய மகன் இந்த சொத்துக்காக தான் நம்மக்கிட்ட 1.5 வருஷம் பேசாமல் இருந்தான். பாரதி ராஜா அவர்களுடைய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் மகள் மருமகள் 2 பேத்தின்ட்டு அழகான குடும்பம் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சொத்தை நீங்கள் எப்படி பாகப்பிரிவினை இப்படி தானே பிரிக்கணும், நீங்கள் எப்படி அப்படி பிரிக்கலாம் அப்படிலாம் சண்டைலாம் போட்டாங்களாம். ஏன்னா மகளுக்கும் பங்கு இருக்குது, இருந்தாலுமே ஃபஸ்ட்டு மகனுக்கு தானே உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை வாக்குவாதம்லாம் கூட நடந்ததாக ஒரு சில முக்கியமான வட்டாரத்திலிருந்து தகவல் வந்திருக்கு. இவர் இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொத்தை ஓகே நான் உன் பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீலாங்கரை வீடு இருக்குது, ப்ளஸ் அது பக்கத்தில் இருந்த 9 கிரவுண்ட் இதை
எப்படியாவது தன்னுடைய மகன் பேரில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஈவினிங் எல்லா ப்ரொசீஜரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது தான் மதியான டைமில் இவர் இறக்குந்த செய்தி வருது. அதனால தான் உடஞ்சி போய் துடிச்சு ஒரு கில்ட்டும் வந்துருச்சு. அதனால தான் கடைசி நாட்கள் வரைக்கும் தன்னுடைய மகனை நினச்சே இவர் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுது புரண்டு ரொம்ப முடியாமல் போனது இன்னொரு முக்கியமான காரணமாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் அவர்களுடைய மனைவி ஒரு நடிகை, அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. நந்தனா ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். இதில் மனோஜ் கூடயே நடித்து அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் காதல் முற்றி திருமணம் வரைக்கும் போச்சு. பாரதிராஜா அவர்கள் தான் திருமணம் பண்ணி வச்சாருன்னு கூட சொல்லுது. ஆனால் ஆரம்பத்தில் இதுக்கு ஒத்துக்கல. அதுக்கான காரணம் என்னென்னா, பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு பிராமண மதத்தை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டும் இருந்திருக்காரு. அவருடைய மகளை இவருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஆசையில் இருந்த தருணத்தில் தான் இப்படி இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்ற நியூஸ்லாம் வெளியாகி அது ஒரு பக்கம் பிரச்சனையாக போச்சு. ஃபைனலாக நந்தனாக்கும் மனோஜுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ 2 பெண் குழந்தையும் பிறந்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம், அவங்க 2 பேருக்கே பிடிச்சிருச்சு அப்படின்னு விடாமல் அதுலேயே குடும்பத்துக்குள்ளே இப்போ வரைக்கும் கடைசி நாட்கள் வரைக்கும் ஒரே சலசலப்புலாம் இருந்ததாகலாம் கூட சொல்லப்படுது. பாரதிராஜா அவர்கள் மருமகளை ஏமாத்திட்டாரு அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அது எதனால் அப்படின்னா, மனோஜ் அவர்களுக்கு ஒரு சொத்து எழுதி தர நீலாங்கரை வீடு எழுதி தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தானே அவர் இறந்தார். இப்போ அந்த ப்ராசஸை அப்படியே தன்னுடைய மருமகள் பேர்லேயும் பேத்திகள் பேர்லேயும் எழுதியிருக்கலாம். ஆனால் பாரதிராஜா அவர்கள் அதை பண்ணலையாம். ஸோ இதனாலேயே மன வருத்தம் இருந்துதான் மனோஜ் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு. ஸோ மருமகளும் பேத்தியும் இருந்தாலும் தாத்தா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, போய் பார்த்துட்டு வரலாம், மாமனார் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, போய் பார்த்துட்டு வரலான்ட்டு அடிக்கடி பார்த்துட்டுலாம் போயிருக்காங்களாம். இப்போ அவங்க கேரளாவில் தான் இருக்காங்களாம். நந்தனாக்கு வர வேண்டிய பாகம் வராமல் போயிருக்கு. அதனால தான் பாரதிராஜா அவர்கள் மேலே மிகப்பெரிய கோபம் வருத்தம் எல்லாமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி இவ பங்கு கேட்குறா அப்படின்ற ஒரு கோபம் மகள் ஜனனிக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் இருந்ததாக கூட சொல்லப்படுது. அதோடைய வெளிப்பாடாக தான் பாரதிராஜா அவர்களோட இறுதி சடங்குல நடந்த அந்த அவமானம், அந்த விரட்டி அடித்தது, இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் பாரதிராஜா அவர்கள் அவருடைய மகன் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் ஜனனி, அதாவது மகள் வீட்டில் போய் இருந்தார் மலேசியாவில். அந்த டைமில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை ஜனனி பாரதிராஜா அவர்களுடைய நாலேஜுக்கே போகாமல் எழுதி வாங்கினதாக கூட சொல்லப்படுது. அதனால தான் இன்னும் சண்டை முத்தி போய் குடும்பம் எல்லாம் புரிஞ்சு போனதாக கூட இப்போ வரைக்கும் அவர் கூட இருக்கிற ஒரு முக்கியமான நபர் ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. அதோடைய வெளிப்பாடாக தான் கங்கை அமரன் கத்துனது, அவர் ஸ்டாப் பண்ண ராதிகா அவர்கள் வந்தது. ஸோ இந்த சொத்து பிரச்சனை என்றைக்குமே தீராத பிரச்சனையாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அது காமன் பீப்புளாக இருந்தாங்கன்னா இது இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க ரொம்ப பெரிய செலிப்ரிட்டி குடும்பம் அப்படின்றதுனால இது மிகப்பெரிய விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருது. அண்ட் ஒரு உயிர் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ ஒரே விஷயந்தான், இருக்கும் போது ஒன்றா இருங்க. இல்லாத சமயத்தில் மிஸ் பண்ணுறோம், கதறி அழறது எந்த ஒரு பலனுமே தராது. இருக்கிற வரைக்கும் இப்போ இருக்க போகிற இந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. அங்கங்கே குண்டு வெடிக்கிறாங்க, அங்கங்கே போர் நடக்குது. அது இல்லாமல் இப்படி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சண்டை, சச்சரவு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக வச்சுட்டு இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தை நம்ம எல்லாரும் சந்தோஷமாக எப்படி வாழலான்னு அப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உறவுக்குள்ளே எந்த ஒரு பிரிவினவும் வராது. கடைசி காலத்தில் எல்லாருமே ஒற்றுமையாகவே இருக்கலாம்.